ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சஹானா ஃபேஷன் ஜுவல்லரி அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தா அஸ்தம்பட்டியிலேருந்து கண்ணங்குறிச்சி போகிற வழியில் சின்ன முனிப்பன் கோயில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் பங்களா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. வாங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வெல்கம் டு சானா ஃபேஷன் ஜுவல்லரி. வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஏதோ ஒன்று வேர் பண்ணி பாருங்கள். நம்ம கலெக்ஷன்ஸ்லேருந்து ஃபைனாக ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. நான் இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு இப்போ வியர் பண்ண போகிறேன். இங்கே ஃபேஷன் ஜுவல்லரி ப்ரைடுக்கானாலும் சரி, மற்ற அக்கேஷனுக்கானாலும் சரி, ரெண்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓனாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பாருங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நானும் எனக்கு பிடிச்ச ஜுவல்லரி வந்துட்டு வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் டீட்டெயிலாக. இப்போ சொல்லுங்க, நம்மகிட்ட வந்துட்டு எந்தெந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ஒரு பிரைடுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதாவது ஜும்கி, ஹாரம், அப்புறம் தலைக்கு வைக்கிற ஜலபில்லை எல்லா செட்ஸுமே நம்ம கிட்ட கிடைக்குங்க. சிங்கிள் பீஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு ஹோல் செட் வேணாலும் கிடைக்கும். ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறது ஈவன் ஜும்கா மட்டும் வேணும்னா அதை மட்டும் அவைல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் மட்டும் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 86ன்னு சொல்லுவாங்க. அப்படியே டைமண்ட் லுக் இருக்கும் நம்ம கிட்ட. இல்லை சோக்கர் இருக்குது. அப்புறம் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாரம்ஸ், லேயர் ஹாரம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி லுக் கொடுக்கும். சிங்கிள் மட்டும் போட்டு ஒரு ப்ராடாக ஒரு ஹிப் பெல்ட் போட்டாவே லுக் சூப்பராக இருக்கும். லெஹங்காக்கெலாம் போடும்போது சிலவங்க வந்து நம்ம ஹாரம் அண்ட் நெக்லஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் போடுவாங்க. சிலவங்க இந்த சிங்கிள் பீசஸ் மட்டுமே வேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். பேஸ்டல் ஷேட்ஸும் நம்மள்ட்ட நிறைய அவைலபிளாக இருக்குங்க. இப்போ வந்து லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இங்கே ஷோ பண்ண முடியும். டைமும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் நான் இங்கே வந்து காமிச்சிருக்கேன். இன்னும் நிறையவே இருக்குது. இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதுலேயும் நம்மளுக்கு ஃபுல் செட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக அவ்வளோதான் வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த கலெக்ஷன்லாம் என்னங்க மேடம், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் விக்டோரியன் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீட்ஸ்லாம் வந்து க்ரீன் பீட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சியான ஃபேஷனாக போயிட்டு இருக்கு. இதுவுமே விக்டோரியன் செட் தான். இதுலேயே நம்மள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே விக்டோரியன் செட் தான். பார்க்கறதுக்கு சிலவங்க டல்லாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் லைட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும், சன்லைட்டும் நல்லாவே பிரைட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரெண்டியாக போடலாம். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கேஷன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நைட்டு டைமில் வந்துட்டு இது நல்லாவே செட் ஆகும், நல்லாவே கிளிட்டர் ஆகுங்க. இப்போ ஏடிக்கு பதில் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. நைட் டைம்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். டே டைம்லயுமே சன்லைட்ல நல்லாவே கிளிட்டர் ஆகும். இப்போ இந்த ஜுவல்லரிக்கும் மேட்சான ஹிப் பெல்ட் எல்லாம் கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்குங்க. இது வந்து ஆன்டிக்லேயே வந்து பாலிஷஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து பிளாக் பாலிஷ் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஹாரம், நெக்லஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கான ஹிப் பெல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிஷ் நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ அந்தந்த பாலிஷ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பாலிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சான ஹிப் பெல்ட் இதுவும் போடலாம். நம்ம கிட்ட ஆன்டிக் பீசஸ்லையும் இந்த சேம் கலர் பீட்ல நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு இது வந்து பர்பிள் கலருக்கு மேட்சாகவும் நம்ம கிட்ட ஹிப் பெல்ட் இருக்கு. எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ரெண்டுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு ஓனாக வேணும் அப்படின்னாலுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பீங்க?
யூஸ்வலாக 3 டேஸ்க்கு கொடுப்பாங்க. நம்ம உள்ளூர் இருந்தால் நம்ம வந்து அதாவது முன்னாடி நாள் வாங்கிட்டு போவாங்க. அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னால முன்னாடி நாள் வாங்கிட்டு போவாங்க. அந்த அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. வெளியூர் இருந்தால் 1 டே நம்ம எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்ட் அப்படிங்கிற நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கான கணக்கு தான் நம்ம யூஸ்வலாக கொடுக்குறது. அப்புறம் நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் வச்சிருப்போம். என்னன்னா ஆதார் ப்ரூஃப் கேட்போம். ஏன்னா தெரியாத இடத்துக்கு நம்ம வெளியூருக்கு அனுப்பும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டெபாசிட் அமௌண்ட் கொஞ்சம் வாங்குவோம். நம்ம ரெண்டல் ப்ரைஸ்லேருந்து ஒரு பாதிக்கு மேலே நம்ம டெபாசிட் அமௌண்ட் வாங்குவோம். ஏன்னா ப்ராடக்ட் நம்ம வந்து ரொம்ப குவாலிட்டியானது, ரொம்ப ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்களா? வெளியூருக்கு அனுப்பும்போது நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுங்கிறனால நம்ம அந்த மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு வாங்குவோங்க டெபாசிட். அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த டேமேஜும் இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்புறம் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவோம் மீதி இதனால. இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்க அவங்களே வந்து டைரக்டா வந்து வாங்கிப்பாங்க. இப்போ வெளியூர்ல இருந்து இப்போ நம்ம பேஜை பார்த்து வரவங்க அப்படிங்கும்போது கொரியர் பண்ணுவீங்களா இல்லை எப்படி, அந்த ஃபெசிலிட்டிஸ் எப்படி? கண்டிப்பாக கொரியர் பண்ணுவோங்க. ஆதார் ஐடி வந்து நம்ம ப்ரூஃபாக வாங்கிப்போம். இப்போ வெளியூரும் போது நம்ம டெபாசிட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்குற மாதிரி இருக்குங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். சேல்ஸ்க்கு ஓனா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே இதே குவாலிட்டியோட நீங்க வந்துட்டு கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது இதுனா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 7,000 இருக்குன்னா நம்ம டெய்லி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரி தான் வேணும்னாலும் நாங்கள் ஃப்ரெஷ் பீஸாக வாங்கி கொடுப்போம். நம்மள்ட்ட கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வச்சுருப்போம். ஏன் நம்ம வந்துட்டு இது அதிகமாக நம்ம ஸ்டாக் பண்ணுறதுனா நம்ம இவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்கி வச்சு நம்ம சேல் பண்ணும்போது சம்டைம்ஸ் அப்படியே நம்மக்கிட்ட ஸ்டாக்னேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து போஸ்ட் நம்ம ப்ரைஸோடய நம்ம போட்டுட்ருக்கோம். என்னோட பேஜில் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டுருப்பேன். மெயின்லி அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். அதான் நம்ம ரெகுலர் அஃபோர்டபுளாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்னாலும் வாங்கி தருவோம். நம்ம போஸ்ட் போட்டுருக்க எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான். உங்களுக்கு அது ஏதாச்சும் வேணும்னா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நாங்கள் ஷிப்பிங் பண்ணி கொடுப்போம். பட் டைம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 to 7 டேஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம சிலதெல்லாம் வந்து நார்த்லேருந்து சோர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15 days வரைக்கும் டைம் எடுக்கும். அவங்க ஆர்டர் பண்ணும்போதே எத்தனை நாளில் வேணுன்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா நம்மளால முடியுமா முடியாதா அந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேணும்னா நம்ம வாங்கி ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து நான் வேற ஒரு ஜுவல் செட் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஏடி கலெக்ஷன். அடுத்தது பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இங்கிருந்து இந்த பேங்கிள்ஸ் கூட நான் வியர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நம்மளுக்கு ஜுவல்லரிஸ் இருக்கும் இல்லைங்களா? கோல்டன் ஷேடில் இருக்கும், ஆன்டிக் ஷேடில் இருக்கும், மேட் ஃபினிஷ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட வந்து 2, 6, 2, 8 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 2, 4 நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அதாவது சேல்க்கும் வாங்கிக்கலாம், இப்போ ரெண்டுக்கும் கொடுத்துக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அப்போ பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 2, 6, 2, 8 தான் அதிகமாக நம்மள்ட்ட இருக்கும். இதெல்லாம் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் நம்ம நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு மேட்சிங்காக வேர் பண்ணிக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து விக்டோரியன் பாலிஷ் அந்த இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குங்க. எக்ஸாம்பிள் இந்த 4 pieces செட்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ரெண்டுக்கு வந்து 200 rupees நம்மளுக்கு. இப்போ பேங்கிளுமே ரெண்டுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே ரெண்டு கொடுக்கறதாங்க வச்சிருக்கு. எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 rupeesக்கு கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டுக்கு இந்த பேங்கிள். இது மட்டும் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை மட்டும் வாங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் என்னங்க மேடம்? இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ்? இதெல்லாம் ஜெர்மன் சில்வர் ரைட்டுன்னு சொல்லுவோம்ப்பா. இது எதுக்குன்னா நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கும் கிடைக்கும். இது வந்து எதுக்காக ரெண்ட்டுக்கு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீர்வரிசை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு வேணும், பார்க்கறதுக்கு அழகாக ஷோவாக இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு நம்ம இந்த சொம்பு, பனீர் சொம்பு, சந்தன கிண்ணம், இந்த பிளேட்டு இதெல்லாம் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி காமாட்சி விளக்கு இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நம்மகிட்ட நல்லாவே போயிட்டு இருக்குங்க. இதை என்ன பண்ணுறீங்க, பல்க் ஆர்டர் எடுத்து கூட நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். குங்குமச்சிமிழ் இதுவும் வேணும்னாலும் நம்ம ஓனாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கலரும் பார்த்தீங்கன்னா போகுமான்னு கேட்டால் நம்ம வெள்ளி மாதிரி கலர் வந்து ரொம்ப நாள் வெளியில் வச்சிருந்தா கருப்பு. ஸோ அதனால தான் நான் பேக்கிங்லேயே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கோல்கேட் டூத் பவுடரோ இல்லை போட்டு நல்லா நீங்கள் ட்ரையாகவே தேய்ச்சி பத்திரமா கவரில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் மெயின்டைன் ஆகும். இதை ரீபாலிஷ் வேணாலும் நம்ம பண்ணி தருவோங்க. நம்மக்கிட்ட கொடுத்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். அதுலேயே பாருங்கள் கோல்டு பாலிஷ் இருக்குது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. இது வந்து பசுவும் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மலர்கள் இதெல்லாமும் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நல்லா போயிட்டுருக்குங்க. எதனாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு ஓனாக வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இப்போ இவங்கக்கிட்ட நம்ம ஜுவல்லை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கேன்சலேஷன் கிடையாதுங்க. நம்ம ஜுவல்லரியை வந்துட்டு புக் பண்ணும்போதே ரெண்ட்லேருந்து பாதி அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் கேன்சலேஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தா, நமக்காக அதை வந்துட்டு எடுத்து வச்சுருப்பாங்க தனியாக. அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு காட்டாமல் கூட அவங்க வச்சுட்ருப்பாங்க. அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது அதை வந்துட்டு அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான அங்கே வாய்ப்புங்க. அதனால தான் வந்துட்டு கேன்சலேஷன் கிடையாது. அப்படியே நம்ம கேன்சல் பண்ணினாலுமே அந்த நம்ம அட்வான்ஸ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு அவங்க திருப்பி தர மாட்டாங்க. அக்கேஷன் டைமில் கடைசி நேரத்தில் போய் நம்ம புக் பண்ணுறத விட முன்னாடியே நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச நகைகளை வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக பொறுமையாக நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜுவல்லரி, பிரைடல் ஜுவல்லரி மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஜுவல்லரியுமே கிடைக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு காட்டன் சாரீ வேர் பண்ணி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பீட்ஸ் ஜுவல்லரி. இதெல்லாம் வந்துட்டு சேல்ஸுக்கு கொடுக்குறதுங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு ஃபார்மிங் மாடல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்மளும் இது மாதிரி போஸ்ட்லாம் கொஞ்சம் போட்டு தான் இருக்கும். நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் இதனுடைய ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்னா 2490 வருங்க. ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் மட்டும் ப்ரைஸ் சொல்கிறீங்களே. இதெல்லாம் வந்து சேலுக்கு இருக்குது. இதெல்லாம் 1740 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குங்க. இது நம்ம வந்து ரீபாலிஷும் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு 916 கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இவங்ககிட்ட உள்ள ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா இது கோல்டா இல்லை ஃபேஷன் ஜுவல்லரியானே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு கோல்டு மாதிரியே இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிக் ஜுவல்லரியோட பேஸ் வந்துட்டு பிராஸ் பேஸுங்க. அதனால தான் அந்த லுக் கொடுக்குது. அடுத்து சொல்லணும்னா இவங்கக்கிட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லைங்க. ஹாரம், நெக்லஸ், பேங்கிள்ஸ், ரிங்ஸு, கொலுசு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சின்னவங்கலேருந்து காலேஜ் போகிற பொண்ணுங்க, பெரியவங்க இவங்களுக்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே இவங்கள்ட்ட இருக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் நேரில் வந்து விசிட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக அதை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இங்கே சேலம் லோக்கல் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை நாங்கள் வெளியூர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நீங்கள் வீடியோ கால் மூலியமாகவும் நீங்கள் வந்துட்டு நகைங்களை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட ஓனாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஜுவல்லரியும் இருக்குது. இல்லை ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலுமே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் பேங்கிள் வேணும்னா கூட நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்கக்கிட்ட இன்ஸ்டா ஐடியும் இருக்குது, யூடியூப் சேனலும் இருக்குது. நான் எல்லா லிங்க்குமே நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எதிர்பார்க்குற கலெக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக இவங்கக்கிட்ட கிடைக்குங்க. அதோட எல்லா வகையான கலெக்ஷன்ஸுமே இவங்கள்ட்ட இருக்குதுங்க. இந்த ரோஸ் கோடு பாலிஸில் வந்துட்டு வாட்சு, பிரேஸ்லெட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கெலாம் கூட இவங்கக்கிட்ட இருக்குது. டாலரில் இருந்து, ரிங்ஸில் இருந்து, இயரிங் எல்லாமே இவங்கள்ட்ட கிடைக்குதுங்க. எக்ஸ்ட்ரா இவங்கக்கிட்ட இந்த பூஜைக்கு தேவையான திங்ஸுமே இருக்குதுங்க. இந்த காமாட்சி விளக்கு, குங்குமச்சிமிழ், சந்தனக்கிணம் இந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது. அதுவும் நம்ம வேணும்னாலும் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெண்ட்டுக்கும் இவங்கள்ட்ட வந்துட்டு அவைலபிளாக தாங்க இருக்குது. இதெல்லாம் என்ன கலெக்ஷனுங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஜெர்மன் சில்வர் கலெக்ஷன்ஸுங்க. இது வந்து காட்டன் சாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை வேர் பண்ணால் இயரிங்ஸ் பாருங்கள், அதெல்லாம் இந்த மாடல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் குர்த்திஸ் வேர் பண்ணி இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் வேர் பண்ண அந்த இயரிங்ஸ் மட்டும் வேர் பண்ணாவே லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை நல்லாவே வேர் பண்ணுவாங்க. அதோட சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இங்கே ஆன்டிடானிஷ் ஜுவல்லரிலேயும் இருக்கிற ப்ரேஸ்லெட்ஸு இதெல்லாமும் வந்து நம்ம ட்ரெண்டியாக வேர் பண்ணிக்கிறதுக்கு சுடி இதெல்லாம் வேர் பண்ணிக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸே நம்மள்ட்ட கிடைக்குங்க. இன்னும் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகேங்க, இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு ஒரு லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும் தான் காமிச்சோம். எல்லாமே கவர் பண்ண முடியல. உங்களுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணுறதை விட இல்லை ஃபோனில் பார்க்கறத விட நீங்கள் வந்து நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் வந்துட்டு நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக இவங்க வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ஜுவல்லரி கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட காண்டாக்ட் நம்பருங்க 9500084427. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ.